வெல்கம் டு மனோ 360. இன்றைக்கி நாம் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வந்து நம்ம வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி நாம் கவுண்டம்பாளையம் சிக்கன் குழம்பு வைக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே என்ன பண்ணணும் சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து இது பாருங்கள், சிக்கன் 3/4 கிலோ வாங்கி கழுவி இது மாதிரி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை. இங்கே வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, நல்லா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ரெண்டு பெரிய தக்காளி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினவுடனே சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இதோ பாருங்க பட்டை, ஒரு பெரிய பட்டை, 4 கிராம்பு. போட்டு நல்லா வறுத்துக்கணுமா? நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதை பாருங்க, ஒரு கை தேங்காய், ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நல்லா தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு அரைக்கணுமா? தண்ணி விட்டு நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? இப்போ இந்த வானொலி வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புக்கு. ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பொரிஞ்சோட 2 பெரிய வெங்காயம், ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம்ல, ஆமாங்க, அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடணும். நம்ம மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு தான் பண்ண போகிறோம். நல்லா வதக்கிட்டு போடுங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, இது குட்டி ஸ்பூன் தான், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, அதே தனியா பவுடர் 3 ஸ்பூன். அதே ஸ்பூனில் போடுறதுல ஆமாம். இப்போ நல்லா அதை இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வந்து சிக்கன் வெந்திருக்கு. இப்போ அப்படியே தண்ணியே ஊற்றாத ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்படியே ஒரு நல்லா இது பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி இது வேகட்டும்.
எதுவும் தண்ணி கிண்ணி ஊற்றாதே. தண்ணி கிண்ணி ஊற்றாதே. சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால் அதை அப்படியே விட 10 நிமிஷம் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இந்த ராஸ்மெல் போயிடுச்சு. இந்த பவுடர்லாம் போட்டு மூடி வச்சுருந்தேன். எண்ணெய் பிரிஞ்சுட்டு பாருங்கள், எண்ணெய் இதுவாகி வருது. அப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு இது பண்ணிவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை போட்டுக்கலாம். நல்லா அப்படியே கலரி விட வேண்டியது தான். அப்படியே நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த இது விழுது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலரிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி பார்த்தீங்களா வாசனை? வாசனை செம்மையாக இருக்குது. அப்படியே கிரேவியாக அப்படியே திக்காக இது மாதிரி இருக்குது. கிரேவி கிடையாது, ஒரு மாதிரி இதாக இருக்குது. இப்போ இது வந்து இட்லிக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ மிக்ஸி ஜார் வந்து அதை கழுவின தண்ணியை ஊற்றி இப்போ அடுத்து குழம்பா அது ஆக போகுது. அவ்வளோதான், குழம்பா இப்போ அடுத்தது மாறுது. ஊற்றிக்கங்க. அந்த லெவலில் கூட கொஞ்சோண்டு எடுத்து வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நல்லா அருமையாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் போட்டோமா, இந்த வெங்காயம் வதங்கும் போது போட்டது. இப்போ ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது ஓகேனா விட்டுடலாம். அது அவங்கவுங்க இதை பொறுத்து இருக்குது. பத்தாது, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணிக்கணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்புறம் இந்த சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு ஜம்முன்னு பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் ஸ்டைலில் நம்ம பண்ண சிக்கன் குழம்பு செம்மையாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சாதத்தை நல்லா பொலன்னு வடித்து வச்சுக்கிட்டு அது கூட போட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி இட்லி கூட நல்லா தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.